தட்டைப்பயிறு எவ்வளோ ஹெல்தின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி தட்டைப்பயிரை வச்சு 3 வகையான வில்லேஜ் ஸ்டைலில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது தட்டைப்பயிறு வடை. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி நம்ம ஒன்றொன்னா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். 2 சைடு வெந்ததும் நம்ம வெளியே எடுத்தோம்னா செம்ம சூப்பரான தட்டைப்பயிறு வடை ரெடி. இது ஒரு கப் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து தட்டைப்பயிரை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி. இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி ரஃபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தட்டைப்பயிறு இந்த அளவுக்கு மசிய வெந்துடணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்தை கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி இதெல்லாமே மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் கலந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிறு உள்ளே சேர்த்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. அடுத்து தட்டைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான பணியாரம் ரெசிபி. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தட்டைப்பயிறு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவல் நம்ம லாஸ்ட்டாக அரைக்கும் போது சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம், முன்னாடியே சேர்த்து ஊற வைக்கிறனாலும் ஊற வச்சுக்கலாம். இதை அலசி எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1/4 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது சேர்த்து நல்லா வதக்கி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மாவில் உள்ள கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது புளிக்க வைக்கணுன்னெல்லாம் இல்லை, நம்ம அப்படியே பணியாரம் ஊற்றலாம். பணியாரக்கல்லை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு மாவு ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். நம்ம திருப்பி போடும்போது எல்லா சைடும் கார்னர்ஸை எடுத்து விட்டு திருப்பி போடுங்க. 2 சைடு வெந்ததும் வெளியெடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான கிறிஸ்பியான பணியாரம் ரெடி. இந்த 3 தட்டைப்பயிறு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.